எனக்கு தெரியும் வசு, ஒரு பொண்ணா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும்ல. சீரியஸ்லி வசு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்னை விட்டு எந்த சூழ்நிலையிலுமே பிரிஞ்சு போக மாட்டேல்ல வசு? அர்ஜுன் சார், நீங்க செய்யறது எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காம பேசுறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி ஒருத்தர் என் வாழ்க்கையில கிடைக்க மாட்டாங்க சார். உங்க அன்புக்கு முன்னாடி நான் செஞ்சது எல்லாமே ஒரு தூசி மாதிரி சார். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க என்னோட பொக்கிஷம். நீங்க என்ன உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எனக்கு தினமும் நான் கும்பிடுற சாமி சார். நானே நினைச்சாலும் உங்களை என்னால விட்டு போக முடியாது அர்ஜுன் சார். என்ன வசு சாமி கிமின்ட்டு? எனக்கு சாமியை விட ஃப்ரெண்ட்ஷிப் மேல் தான் நம்பிக்கை அதிகம். அது என்னைக்குமே உடையாது, பிரியவும் பிரியாது. பிகாஸ் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹே வசு, என்ன முகத்துல சிரிப்பே காணோம்? ஓ மை காட், நான் சொல்ல வந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன் பாரு. நான் சொல்ல வந்த சந்தோஷமான விஷயமே வேற வசு. நீ செலக்ட் பண்ணிய அந்த மாப்பிள்ள அதான் மிஸ்டர் இளமாறன். அவர் நேர்ல பார்த்துட்டேன். போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. கேரக்டர் வந்து பியூர் கோல்டு. எல்லா விதத்திலயும் உனக்கு வந்து 100% பொருத்தமா இருப்பாரு. நினைச்சு பாரு, இளமாறன் வசுந்தரா நல்ல பொருத்தமா இருக்குல்ல? உன் செலக்ஷன் சூப்பர் வசு. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அர்ஜுன் சார், நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு டேப்லெட்ஸ் தரேன். இல்ல வசு, தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு என்னமோ உங்ககிட்ட நிறைய பேசணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் டேப்லெட்ஸ் தரேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். இந்தாங்க சார். ரெஸ்ட் எடுங்க அர்ஜுன் சார், எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நான் வரேன். வசு, இப்ப நான் உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுவா வசு? என் சின்ன வயசுல நான் விரும்பின என் கேர்ள் ஃப்ரெண்டு என் முன்னாடி வந்து நின்னா கூட நீதான் வசு எனக்கு முக்கியம். உன்னை பிரியறதுக்கு எப்பவும் என் மனசு இடம் கொடுக்காது. சரி, நான் வரேன் அர்ஜுன் சார். என்ன தாச்சி, ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு வர சொன்னீங்களே? ஆமா, என்ன விஷயம்? சீக்கிரமா சொல்லுங்கப்பா. ஆமா, வர சொன்னேன். ஏன், உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா? அது இருக்கு 1000. நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? முதல்ல அத சொல்லுங்க. அப்பப்பா, இந்த வீட்டுல வேலை வெட்டி வேலை நிறைய இருக்குது. தேவையில்லாம ஆஸ்பத்திரி அது இதுன்னு கூத்து அடிக்கிறாங்க. வீடாங்க இது? ச்சே, ஏதோ பாக்குறதுக்கு பளபளப்பா இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு அங்குலத்திலையும் உள்குத்து, வெளிக்குத்து, ஊமக்குத்து, கும்மாங்குத்து எல்லாமே இருக்குதே. ஏன் அத்தாச்சி, இந்த அர்ஜுனோட காரு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு என்னமோ இந்த அர்ஜுன் தம்பி நல்ல ஃபுல்லா தண்ணிய போட்டுட்டு காரை ஓட்டிட்டு பாருன்னு தோணுது. ஏன்னா இந்த வீட்டுல வெட்டியா நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு அவர் சோத்து தானே நல்லா தின்னுகிட்டு இருக்காங்க. அத நினைச்சு அப்படியே கவலையில பட்ட பகல்லையே தண்ணிய போட்டாரோ என்னமோ. யாரு, உங்களை சொல்றீங்களா? ஐயோ, கிண்டல்.
ஐயோ நாங்க விருந்தாளிங்க. அவர் தானே எங்களை வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்து அப்படியே உபசரிச்சு அந்த அவுட் ஹவுஸ்க்கு வந்து எங்களோட சேர்ந்து நல்லா தின்னாருல்ல. ஓஹோ, ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். அர்ஜுன் காரோட பிரேக் ஒயரை யாரோ கழட்டி விட்ட மாதிரியும் அதனால ஆக்சிடென்ட் ஆன மாதிரியும் ஒரு பேச்சு உருவாகுதே. தண்ணிய குடிங்க. ஐயோ நீங்க வேற பேசுற கழுதைங்க 1000 பேசுங்க, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? யாரு கண்டா அதான் இந்த வீட்ல உள்குத்து வெளிக்குத்து ஊமக்குத்து கும்மாங்குத்து. ஐயோ 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 அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்க தாச்சி. அது நடக்கிறப்ப இதுவும் நடக்கலாம்ல. பாவம் அந்த தம்பி என் பேத்திக்காக நாயா அலைஞ்சு நிறையா இழைச்சு போயிட்டாப்ல. இது போதாதுன்னு இப்ப இந்த ஆக்சிடென்ட் வேற. என்னமோ போங்க, நடக்கிறது எதுவுமே புரியல. அர்ஜுன் கார்ல பிரேக் ஒயரை நீங்களும் உங்க ஆளும் அதான் அந்த ஜோதி மணியும் சேர்ந்து திட்டம் போட்டு கழட்டி விட்டதா ஒரு பேச்சு இருக்கே. என்ன எது நானா ஓங்கி விட்டேனா ஓங்கோல்ல போய் விழுந்துருவீங்க. ஆமா, இந்த சதிகார வேலையில எனக்கு தெரியாதா தாச்சி. நாங்க அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இத பாருங்க, இப்படி வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுனீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, இங்க பாருங்க பாட்டி, சும்மா பசுப்புக்கு பேச வேணாம். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஏய் நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஜோதி மணி கிட்ட போன்ல பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டேன். போன்ல 2 பேரும் சதி பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். இவ அதை அப்படியே ஒட்டு கேட்டுட்டு வந்து அம்மா கிட்ட போட்டு குடுக்கறாளாக்கும். இங்க பாருங்க அத்தாச்சி, உங்க புட்டு வெளிப்பட்டு போச்சு. இனியும் சமாளிக்க வேணாம். நீங்க வசுந்தராவ ஜோதிமணிக்கு கட்டி வைக்கிறதுக்காக நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எங்களுக்கு சிக்கலா முடியுது. நாம ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டோம், அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் ஞாபகம் இல்லாம? நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் மறப்பேனா? ஏன் பொண்ணு நக்ஷத்ராவ அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு இடைஞ்சலா வசுந்தரா இருக்கவே கூடாது. ஆஹா, ஒரு வாசகமா சொன்னாலும் சும்மா திருவாசகமா சொன்னீங்க. ஐயோ என்ன பொருத்தம்! உங்க நட்சத்திராவுக்கும் அர்ஜுனுக்கும் பொருத்தம் சும்மா சூப்பரா இருக்கும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என் தம்பி பொண்ண அந்த அர்ஜுன் பைய கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. அதான் எனக்கு வேணும். நீங்க என்ன ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க தாச்சி. நச்சுக்குட்டி, நீ ஏதோ கேட்டேங்கிறியே, வேற எதையும் பார்க்கல? ஏன், எதை பார்க்கணும்? இல்ல நச்சுக்குட்டி, சும்மா சும்மா கேட்டேன். இந்த தம்பி போன் பண்ணி ஹேர் கட் பண்ணிருக்கேன்னு சொன்னா, இப்ப ஏதோ புதுசா ஒரு கட்டு வந்திருக்காமே, பிரேக் 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 கட்டுன்னு, அத பத்தி சொல்லிட்டு இருந்தா. அதத்தான் நாங்க கூலா பேசிக்கிட்டு இருந்தோம். இத பாருங்க தாச்சி, நான் எப்பவுமே உங்க ஆள் தான். உங்களுக்கு என்னைக்குமே அதுல சந்தேகமே வேண்டாம். நான் உங்க கூட அமெரிக்காவுக்கு வந்து இந்த அண்டார்டிகாவெல்லாம் சுத்தி பார்க்கணும். அந்த வெள்ளை மாளிகை இருக்குல்ல, அதுல ஒரு நாளாவது அப்படியே படுத்து தூங்கணும்னு கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்ன போய் இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டீங்களே. இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு அந்த அர்ஜுன் பையதான், அதுல சந்தேகமே வேண்டாம். நீங்க அதுக்கான வேலையில பாத்துக்கிட்டு இருங்க. நான் அதுல சுத்தமா தலையிடவே மாட்டேன். அர்ஜுன் நட்சத்திரா ஜோடி சும்மா சூப்பர் பொருத்தம். நான் போயிட்டு வரேன். அப்படி தப்பிச்சேன்டா. தம்பி, எங்க பரபரப்பா கிளம்பிட்டீங்க? புரோக்கர் கிட்ட பேச சொன்னேன், பேசுனீங்களா? அதெல்லாம் பேசிட்டேன். நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் கிளம்புனது இருக்கட்டும், புரோக்கர் என்ன சொன்னாரு? புரோக்கரே மாப்பிள்ளை வீட்டுல பேசிக்கிறேன்னு சொன்னார் தம்பி. நோ 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 நோ, இது ஆபீஸ் விஷயம் இல்ல உத்தமன், பஸ்ஸோட வாழ்க்கை. திரும்ப பேசிட்டு வாங்க. நான் மறுபடியும் அவங்க கிட்ட. தம்பி தேங்க்ஸ். இந்தப்பா. மம்மி, எத்தனை நாளா நானும் கூப்பிடுறேன். வா மம்மி, கடைக்கு போலாம். போலாண்டி, நிறைய பர்ச்சேஸ் பண்ணும் மம்மி. வாடி. குடு 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 குடு. பாட்டி. மம்மி, இந்த மம்மி.
பாட்டி குடு பாட்டி குடு. ஏய் இப்பதான் கொடுத்தேன். மம்மிக்கு கொடுத்துட்டல. குடு பாட்டி. என்ன மம்மிக்கு டம்மிக்கு குடு பாட்டி. ஐயோ இல்ல பாட்டி குடு. ஐயோ பாட்டி. போனா போதுன்னு உனக்கு கொடுத்தா உன் கொடுக்குக்கும் கொடுக்க சொல்றியா? இதே காஃபில விஷத்தை வச்சு உங்க 2 பேரையும் நான் போட்டு தள்ளல. நான் கடையநல்லூர் காந்திமதி இல்லடி. தம்பி ஹலோ ஆண்டி. எடுத்துக்கங்க. ஒரு முக்கியமான விஷயமா வெளில போயிட்டு இருக்கேன். வந்து சாப்பிடுறேன் நானு. நீங்க எடுத்துக்கங்க. உத்தமன், முக்கியமான விஷயத்துக்கு போறோம். ஆமா, நானும் அவர் கூட போனோம். இல்லனா உங்க காஃபியை நான் மிஸ் பண்ணுவேனா? அர்ஜுன், ஆமா, ஒண்ணுதான் கேக்குறேன். என்னப்பா அர்ஜுன், எங்கப்பா கிளம்புறீங்க? டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருப்பா. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐ எம் குட். வசுக்கு மாப்பிள்ளை பாக்குற விஷயத்த உத்தமன்கில கொடுத்திருந்தேன். அவர் வழக்கம் போல ரொம்ப ஸ்லோவா இருக்காரு. அதான் நானே நேர்ல போய் பார்த்து எல்லாத்தையும் பேசிட்டு கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். அர்ஜுன், அதெல்லாம் பேசிக்கலாம்ப்பா. இப்ப அதுக்கெல்லாம் அவசரமே இல்லையே. ஆமா தம்பி, இப்ப என்ன அவசரம்? மாப்பிள்ளை எங்க போயிட போறாரு? முதல்ல உங்க உடம்ப கவனிங்க தம்பி. இல்ல ஆண்டி, ஏற்கனவே 2 இடம் தட்டி போனதால வசு ரொம்ப ஏமாந்து போயிருக்கா. வசுக்கு இந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப தங்கமானவரா இருக்காரு. வசு வேற அவர் போட்டோ வச்சுட்டு ரொம்ப ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த இடத்த பார்த்து முடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அர்ஜுன், அண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்க, அதுக்குள்ள வெளியில கிளம்பி போணுமா? டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னாரு, அததான் சொல்றாங்க அண்ணி. அண்ணி, எனக்கு என்ன தோணுதுன்னா, அர்ஜுன் அந்த ஆக்சிடென்ட் மூட்ல இருந்து முதல்ல மாறணும். ஏதோ கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா ஏதோ அவனுக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும்ல. மம்மி, நான் வேணா மாமா கூட துணைக்கு போயிட்டு வரட்டுமா? ஏய் நோ 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 நோ, எனக்கு உத்தமன் இருக்காரு, நீ வராத. எப்போ என்னடா இவன் சனியம் பிடிச்சவன். இந்த வசுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுலயே குறியா இருக்கானே. இப்ப அதுக்கு என்னடா அவசரம்? வசுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறான்னு தெரிஞ்சதும் இந்த கொள்ளிவாய் பிசாசு குள்ள பிசாசு என்னமா சந்தோஷமா ரியாக்ஷன் கொடுக்குதுங்க. அடியே, உங்க மிரட்டலாலலாம் என்ன நீங்க அடக்க முடியாது. இந்த கடையநல்லூர் காந்திமதி யாருன்னு காட்டுறேன். உத்தமன் தம்பி, சொல்லுங்க பாட்டி. இந்த பாரு, அன்னைக்கு மாதிரி தம்பிய தனியா விட்டுட்டு சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு நீ எங்கேயாவது போயிடாத. இல்ல, இனிமே அர்ஜுன் தம்பிக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கயே, உன் உடம்புலயும் அதே இடத்துல காயம் இருக்கணும். அப்பதான் நீ கூட இருந்தேன்னு நாங்க எல்லாருமே நம்புவோம். இல்லன்னு வச்சுக்கயே, மேடம் உன்னை வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. என்ன தம்பி இது? என்ன தாச்சு, நல்ல காரியத்துக்கு போகும்போது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்படிதான் அபசகுணமா ஏதாவது பேசிட்டு இருப்பீங்களா? நீங்க எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். வசுந்தரா கல்யாணம் சீரும் சிறப்புமாவே நடக்கும். அர்ஜுன், நீ நல்லபடியா போயிட்டு வாப்பா. நீ எதிர்பார்த்த மாதிரியே இந்த மாப்பிள்ள கண்டிப்பா நல்லபடியா முடியும். ஐயோ, கரெக்டா சொன்னீங்க அத்தாச்சி. நான் என்ன பண்ண போறேன்? என் தம்பி பொண்ணு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போனா எனக்கு அப்படியே குடுகுடுன்னு சந்தோஷம் தானே. உத்தமன், டைம் ஆகுது. அம்மா ஐ லீவ். அர்ஜுன், நீ காலையில டேப்லெட் போட்டியா? போட்டேன். நீ கவலைப்படாதீங்க. சரி, நீ கார் ஓட்ட வேண்டாம். உத்தமன், நீங்க காரை ஓட்டுங்க. சரிங்கம்மா. மா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க போற இடத்துல எல்லாம் நல்லபடியா முடியும்னு பிளஸ் பண்ணுங்க. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். ஹே வசு, வா 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 வா. வசு, நம்பிக்கையோட இரு வசு. இந்த மாப்பிள்ள கண்டிப்பா முடிஞ்சிரும். அர்ஜுன் சார், நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? இது என்ன கேள்வி வசு, சொல்லு. இப்போ நீங்க வெளியே போக வேண்டாம் அர்ஜுன் சார். என்ன விஷயம்? எதுக்கு போவானாங்கிற? எந்த ஒரு விஷயத்திலயும் உங்களோட அம்மா சொல்றத நீங்க கேப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேடத்துக்கு இதுல இஷ்டம் இல்ல. அதோட நீங்க என்னோட விஷயத்துக்காக வெளியே போறீங்க. மேடத்தோட பேச்சு மீறி போக வேண்டான்னு சொல்றேன் சார். தும்பி பொண்ணு கில்லிடா, கரெக்டா கட்டைய போடுறாளே. வசு, நீ தனியாள் இல்லம்மா.
அவன் உனக்காக தானே போறான். அதான் எனக்காக போக வேண்டாங்கிற. வசு இங்க பாரு, மாமா ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து பின் வாங்க மாட்டாரு. அதனால நீ மாமாவை தடுக்காத. வசு, எப்பவுமே அவன் விஷயத்துல நாம ஆலோசனை சொல்லலாம், முடிவை அவன் தான் எடுப்பான். இல்லம்மா, இது அவர் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். அவரை விட நாம தான் கான்ஷியஸா பாத்துக்கணும். ஓகே 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 ஓகே, எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கல்ல? இது என்னுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ என்னுடைய அபிப்பிராயத்துக்கு முக்கியத்துவம் தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஏதோ பிசினஸ் விஷயமா வெளில போற மாதிரி பேசுறீங்க. வசுவோட வாழ்க்கை பிரச்சனைமா, அதுக்காக தான் நான் போறேன். என் முடிவுல யாரும் தலையிட வேண்டாம். வசு, உனக்கும் தான். உத்தமன், தம்பி கிளம்பலாம். வரங்கம்மா. ஆ, ஆல் தி பெஸ்ட் சொல்லு வசு. ஆல் தி பெஸ்ட். வரங்க. ம். பாத்தியா வசு, அர்ஜுன் தம்பி எப்படி பேசுறாரு பாத்தியா? இதுக்கு நம்ம என்ன கைமாறு பண்ண போறோம்? டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. ஆனா அர்ஜுன் தம்பி தன் உடம்ப பத்தி துளி கூட கவலைப்படாம உனக்காக மாப்பிள்ளை பார்க்க போறாரு. கடவுளே, அந்த நல்ல மனசுக்காவது நல்லது நடக்கணும். அப்பா நான் ஆபீஸ் கிளம்புறேன்ப்பா. மீனாட்சி, ஆ மீனாட்சி சொல்லுங்க அண்ணே. நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆ சரி, ஒரு காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்லம்மா, காலையில நீ கொடுத்த காஃபி இப்போ வரைக்கும் டேஸ்ட் இருக்கு. சரி, வேலைன்னு சாப்பிட மறந்துட கூடாது, ஒழுங்கா சாப்பிடணும். சரி பை. பை. அப்பா வரேன்ப்பா. அப்பா உங்களுக்கு காஃபி? கொஞ்சம் சக்கரை கம்மியா போட்டு எடுத்துட்டு வாமா போ. நல்லா விசாரிச்சிங்களா உத்தமன்? இந்த வீடு தானே? நல்லா விசாரிச்சிட்டேன் தம்பி, இந்த வீடு தான். நம்பி வாங்க. சார் சார். யாரு, என்ன வேணும்? சார், என் பேர் அர்ஜுன், JKR குரூப்ஸோட சேர்மன். என் பேர் உத்தமன், சாருடைய PA. மிஸ்டர் இளமாறன் இருக்காரா? தம்பி இப்பதான் கிளம்பி ஆபீஸ் போயிருக்கான். போயிட்டாரா? அப்ப அவங்க போலாம். இருந்த உத்தமன். பரவாயில்ல, நீங்க? நான் அவனோட அப்பா விஸ்வநாதன். ஓ, உங்ககிட்ட தான் சார் பேசணும். என்ன பேசணும்? நல்ல விஷயமா தான் சார் பேசணும். உள்ள வாங்க. உள்ள வாங்க. உத்தமன் வாங்க. மீனாட்சி, கெஸ்ட் வந்திருக்காங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல, இது எனக்கு பழக்கம் தான். நீங்க உட்காருங்க ப்ளீஸ். இது என் பொண்ணு மீனாட்சி, ஹாய்ங்க. இளமாறனோட தங்கச்சி. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பொண்ணு இருக்கு, பேர் வந்து வசுந்தரா. அந்த பொண்ணுக்கு இளமாறன அலைன்ஸ் பார்க்கலான்னு வந்தோம். இளமாறன உங்களுக்கு எப்படி தெரியும்? புரோக்கர் தான் போட்டோ கொடுத்தாரு. எல்லாருமே பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட இளமாறன் சாரை அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் பார்த்தேன். ஆக்சுவலா அவருக்கு அவார்டு கொடுத்ததே நான் தான். அண்ணா சொன்னாரு நீங்க நல்லா பேசுனீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். எங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு பொண்ணு நிச்சயமா பிடிக்கும். உத்தமன், தோ தம்பி. பொண்ணோட போட்டோ. அப்பா, போட்டோவை கொஞ்சம் கொடுங்க. இந்தா பாருமா. அண்ணா, சூப்பர்ண்ணா. இந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருக்காங்க பாருங்களேன்.